வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வரும் பொதுமக்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் முதற்கட்ட வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையாற்றி வரும் வாக்காளர்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்தது. இன்று இரவில் இருந்து கிழக்கு காற்று வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் கனமழை காரணமாக பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி உத்தரவு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டைக்கு உட்பட்ட பகுதிகளில் தாமதமாக தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள். பருவமழைக்கு முன்பாக பணிகளை முடிக்காமல் தற்பொழுது மேற்கொள்வது சிரமமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆவடியில் செயல்பட்டு வரும் கிளை நூலகம் கட்டிடத்தில் கசியும் மழைநீர். புத்தகங்கள் நனைவதால் தற்காலிகமாக வாசகர்கள் செய்தித்தாள்களை மட்டும் படிக்கும் அவலம். மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள். வனவிலங்குகள் உண்ணும் அபாயத்தால் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சட்டம் இயற்றிய நிலையில் பயிற்சி முடித்து பலரும் வந்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தடைகளை உடைத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்றும் திராவிடம் மகிழ்வதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மை அல்ல. தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை மையம் அமைப்பு. மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. குறிப்பிட்ட சமூக பெண்களை அந்தப்புறத்திற்கு வந்தவர்கள் என்று எப்படி கூறலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. நடிகை கஸ்தூரி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது போல் தெரியவில்லை என்றும் நீதிபதி கருத்து. பள்ளி கல்வித்துறையில் 10,000 போலி ஆசிரியர்கள் உள்ளனர் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா பகிரங்க குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் சீர்கெட்டுள்ளதாகவும் விமர்சனம்.
உடல் ஆடுகிறது. நீங்க பார்த்தா அதிர்ச்சி தரத்தக்க தகவல். பள்ளி கல்வித்துறையில் 10,000 ஆசிரியர்கள் போலி. இங்கே நான் இந்த டெப்டி சிஎம்லாம் தான் போலியாக இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தா பள்ளி ஆசிரியர்கள். கும்பகோணம் அடுத்த சூரியனார் கோவில் ஆதீனம் திருமணம் செய்து கொண்டதால் சர்ச்சை. ஆதீனத்தை வெளியேற்றி மடத்திற்கு பக்தர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு. கொடைக்கானலில் 12 மீட்டருக்கு மேல் சேசிஸ் நீளம் உள்ள சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கு தடை. வரும் 18ஆம் தேதி முதல் தடை உத்தரவு அமலுக்கு வருவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உலக பிரசித்தி பெற்ற முத்துப்பேட்டை தர்காவில் அதிகாலையில் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலம். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு. திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. முத்துப்பேட்டை தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு ஆட்சியர் அறிவிப்பு. சட்டப்பிரிவு 370 விவகாரத்தில் காங்கிரஸ் பாகிஸ்தானின் மொழி பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சட்டப்பிரிவு 370 பூமியில் புதைக்கப்பட்டு விட்டதால் யாராலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என்றும் திட்டவட்டம். பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் படித்ததில்லை என்று ராகுல் காந்தி சாடல். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யாதது ஏன் என்றும் கேள்வி. மகாராஷ்டிராவில் கட்சி ஊழியரை எட்டி உதைத்த பாஜக முன்னாள் அமைச்சர். போட்டோ ஷூட்டுக்கு இடையூறாக இருந்ததாக கூறி அட்டூழியம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தண்டவாளத்தில் காரை ஓட்டி ரீல்ஸ் எடுத்த இளைஞர். உரிய நேரத்தில் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் 119 பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. சுமார் 70 பேர் பிப் பஞ்சால் மலைத்தொடருக்கு வடக்கே பதுங்கியிருப்பதாக வெளியான தகவலால் பரபரப்பு. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 16ஆம் தேதி நைஜீரியா பயணம். இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஜம்மு காஷ்மீரில் 119 பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. சுமார் 70 பேர் பிப் பஞ்சால் மலைத்தொடருக்கு வடக்கே பதுங்கி உள்ளதாக வெளியான தகவலால் பரபரப்பு.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேட் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு பிப்ரவரி 1, 2, 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. பெண்ணின் திருமண வயதை 18 இருந்து 9 குறைக்க ஈராக் அரசு முடிவு. ஈராக்கில் உள்ள பெண்கள் குழுவினர் கடும் எதிர்ப்பு. பீகாரில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடர். தென்கொரியாவை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக முனாஃப் பட்டேல் நியமனம். ஐபிஎல் தொடரின் 18வது சீசன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் முனாஃப் பட்டேலை நியமனம் செய்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. தளபதி 69 படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிக்க உள்ளதாக தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு.